Suryan FM நேயர்களுக்கு வணக்கம். This is Aishwarya Jomel. I am a media psychologist and counseling psychologist and the founder of Wonder Human Psychological Services, and I am here with you today to answer your questions. சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்டிஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, ஸோ சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து மெடிசன் முடிச்சிருவாங்க, லைக் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியில் சைக்காட்ரி படிப்பாங்க. ஸோ தேர்ஃபார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் சைக்காலஜிக்கல் கேசஸ் லைக் ஸ்கீசோஃப்ரீனியா ஆர் திங்ஸ் தட் ரெக்வயர் மெடிக்கல் அட்டென்ஷன். ஸோ மெடிசன்ஸ் வந்து அவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும், அண்ட் ஷாக் தெரப்பி அவங்களால தான் கொடுக்க முடியும். பட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து அவங்களோட யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே வந்து சைக்காலஜியில் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களால மாத்திரை கொடுக்க முடியாது அண்ட் ஷாக் தெரப்பி கொடுக்க முடியாது. இது ரெண்டு தான் மேஜர் டிஃபரன்ஸே. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட் லெவல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. சைக்காலஜிஸ்ட்னால சில கேசஸை எந்த ஒரு மாத்திரைகளும் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியுன்ற வரைக்கும் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் we do need a psychiatrist with us. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாங்களே சைக்காட்ரிஸ்ட் கூட ரெஃபர் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் சைக்காட்ரிஸ்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி we'll handle cases. டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி குறைக்கலாம்? ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சேட்னஸ்னால் சோகம், டிப்ரெஷன்றது வந்து சோகம் தான், ஆனால் சோகமோட ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரீமான கேஸ் தான் வந்து டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து we have certain indicators. ஃபார் எக்ஸாம்பிள், தூக்கமே வராது அப்படின்னு இருப்பாங்க, இல்லை வந்து இன்னும் ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா ஓவராக சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அண்ட் யூஸ்வலாக இதெல்லாம் எனக்கு பண்ண பிடிக்கும்னு ஒரு 4-5 விஷயம் இருக்கும்ல, அது பண்ணால் கூட அவங்களுக்கு சுத்தமாக சந்தோஷமே இருக்காது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஹோப்லெஸ்னஸாக இருக்கும், அடுத்தது எதுக்கு வாழணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கும்போது தான் அதை டிப்ரெஷன்னு சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம், ரீசெண்டாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய இழப்பு நடந்ததுன்னா, யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இழப்பு நடந்திருந்ததுன்னும் போது அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வந்தால் கூட அது டிப்ரெஷன் எடுத்துக்க மாட்டோம், அது கிரீஃப். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டிப்ரெஷன்றதை ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. Depression is not depression in certain cases, and only when certain criteria are met it will be considered as a actual depressive disorder and treatment will be given according to it. எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. எந்த பாயிண்டில் ஒருத்தங்க சைக்காலஜிஸ்ட்டை விசிட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு திங், எல்லாருனாலே அவங்களுக்கு பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியும் தான் நினைக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. இட்ஸ் ஓகே டு ஹேண்டில் யுவர் ஓன் ப்ராப்ளம்ஸ். பட் தி திங் இஸ் தட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளேருந்தே பார்க்கும்போது நம்மளால் வந்து அதை யோசிக்க முடியாது. ஒரு தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படும். ஆனால் அந்த தேர்ட் பர்சன்றது நமக்கு தெரிஞ்சவங்களாகவே இருப்பாங்க அப்படிங்கும்போது அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க, இல்லை நம்மளை பற்றி அவங்களோட இம்ப்ரெஷன் மாறும், இதெல்லாம் இருக்கும். பட் ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து தே ஆர் ட்ரெயின்ட் டு பி நான் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் they'll be confidential. வெளியில் யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அண்ட் அவங்க வந்து உங்களை பற்றி எதுவும் நினைக்க போகிறது கிடையாது. அண்ட் யூ டோன்ட் நோ them personally. ஸோ ஒரு ப்ராப்பர் தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, லைக் எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகாமல் லாஜிக்கலாக அவங்களால வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் மூணாவது, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம பிரச்சனையை ஹேண்டிலே பண்ண முடியலன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் தான் இப்பயும் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. we are just going to be merely helping you. ஸோ நாங்கள் வந்து பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுப்போம் for you to handle it better. தவிர்த்து you are still the hero of your story and we are not going to be like, ஐயோ எங்கிட்ட வந்துட்டீங்களா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது. you are always in control. ஹாலுசினேஷன் அப்படின்னா என்ன? டிப்ரெஷனுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? ஹாலுசினேஷன் அப்படின்னா இல்லாதது ஒரு இல்லவே இல்லை ஒரு ஸ்டிமுலஸ், பட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதை ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஹாலுசினேஷன். ஆடிட்ரி ஹாலுசினேஷன்றது வந்து சத்தங்கள் கேட்குறது. ஸோ இட் கேன் பி சவுண்ட்ஸ், இட் கேன் பி யாரோ 2 பேர் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி கேட்கும், இல்லை நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி கேட்கும். இது எல்லாமே ஆடிட்ரி ஹாலுசினேஷன். அது இல்லாமல் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன்னா வந்து உங்களால் பார்க்க முடியும், இங்கே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது பட் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி வந்து டேஸ்ட் பற்றின ஹாலுசினேஷன் இருக்குது, கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன் இருக்குது, அண்ட் யாரோ தொடுற மாதிரி ஃபீல் ஆகும் பட் யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க. ஸோ தேர் மல்டிபிள் டைப் ஆஃப் ஹாலுசினேஷன். ஸோ ஹாலுசினேஷன் பை டெஃபினிஷன் இஸ் இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது. டிப்ரெஷன் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிஸார்டர். தோ இன் சம் ஸ்கீசோஅஃபெக்டிவ் அந்த மாதிரியான கேசஸில் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஹாலுசினேஷனும் வரலாம் கூட. பட் டிப்ரெஷன் அதிகமாக ஹாலுசினேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. டோபமைன் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்போல்லாம் சுரக்கும்? அது ஆர்கானிக்காக நடக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? டோபமைன் அப்படின்றது ஒரு ஹாப்பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஆக்சுவலி நம்மளோட பிரெயினில் சுரக்கிற ஒரு குட்டி ரசாயனம். இது மட்டும் ஹாப்பினஸ்க்கு காரணம் கிடையாது. தேர் ஆர் அதர் திங்ஸ் லைக் செரட்டினின், இதெல்லாமே கூட ஹாப்பினஸ்க்கு காரணம் தான். பட் டோபமைனுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி ட்ரக்ஸு, அந்த மாதிரி சோர்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஜாலியாக இருக்கிறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, சம்டைம்ஸ் ஈவன் போனோகிராஃபி பார்க்குறது, இல்லை என்டர்டெய்னிங்காக ரீல்ஸ் பார்க்குறது, எவ்ரி திங் ரிலீசஸ் டோபமைன். ஆர் கசினோவில் விளையாடுறது, எல்லாமே ஜெயிக்கிற ஒரு ஃபீல்
feeling, even that gives you dopamine. And there are other sources of dopamine, like for, when you go for a run, when you play a sport, even that gives you dopamine. The thing is that எல்லாத்துலேருந்து dopamine கிடைக்கும், பட் சில சோர்சஸ்லேருந்து கிடைக்கிற dopamine வந்து நமக்கு இன்னும் நல்லது, பிகாஸ் நம்ம அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். சில dopamine கிடைக்கிறது ஈஸி, கஷ்டமே படாமல் ஈஸியாக கிடச்சிட்டே இருக்க dopamine நமக்கு ஏன் கெட்டதுன்னா, நமக்கு அதுவே பழகிரும், நமக்கு dopamine இல்லைனாலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்ம இப்போனாலும் இருக்கவே முடியாது, கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல, பிகாஸ் we are addicted to dopamine being in our neural cavity all the time. ஸோ அதனால் go for better resources of dopamine. இனி வரக்கூடிய காலத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன் இட் செல்ஃப் இஸ் நாட் பேட். There are two types of stress, eustress and distress அப்படின்னு சொல்லுவோம். eustress is good stress. இந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கே வரும், ஒரு விஷயம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் ரெக்கார்ட் நோட்லாம் எழுதியிருப்போம்ல, கஷ்டப்பட்டு அந்த ரெக்கார்ட் நோட்டை எழுதி அதை சப்மிட் பண்ணி அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டு கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட, அது அப்படியே நிம்மதியாக இருக்கும், என்னமோ ஒரு பெரிய எதையோ சாதிச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பிகாஸ் தட் ஸ்ட்ரெஸ் வாஸ் at the end of it there was something happy. ஓகேவா? அண்ட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அது பண்ணுறதும் நல்லா இருக்காது, பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஏண்டா இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. யூஸ்வலாக வந்து டிஸ்ட்ரெஸ் எப்போ வரும்னா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுற ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அதை கட்டுறதுக்காக ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, பட் அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்கிறீங்களா, அப்போது உங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் யூ ஆர் டூயிங் அ ஜாப், ஈவன் இஃப் ஐ எம் டூயிங் அ ஜாப் தட் ஐ ரியலி லவ் டூயிங், there are some days when I feel stressed, and that is a eustress, that is a good stress. ஸோ பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் நோ ஸ்ட்ரெஸ் வரும், பிடிக்காத விஷயத்தை செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ ஏன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் மைட் பி மல்டிபிள் ரீசன்ஸ். த ப்ராப்ளம் இஸ் வி கேனாட் ஈவன் பின் பாயிண்ட் ஆன் ஒன் திங். ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த காலத்தில். லைக் அந்த காலத்தில் வந்து ஒரு 15 இயர்ஸ், 15 இயர்ஸில் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு போ, படி, அது போதும்னுவாங்க. இப்போ வந்து 15 இயர்ஸில் யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்கன்னும் போது there is this feeling of being behind everybody. ஸோ அதனால் நமக்கு இவ்வளோ இருந்தால் போத மாட்டேங்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும். அந்த காலத்தில் வந்து ஒரு டிகிரி படிக்கிறது இஸ் a big deal. Now everybody has a degree. You having a degree doesn't make you any different from others. ஸோ இன்னும் நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா பண்ணி ஆகணும். ஸோ as a society, everybody is getting more intelligent, everybody is getting more access to everything, everybody has access to internet. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் போது நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ that might be one of the reasons why we are on the run all the time. பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்ம பாடி வந்து ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுற ஒரு இது தான், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது பேர்ன் அவுட் வரும். ஸோ அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குன்னு எரிஞ்சு விழுறது, எப்போ பார்த்தாலும் இரிட்டபிளாக இருக்கிறது, அண்ட் ரொம்ப சோர்வு ஃபீல் பண்ணுறது, லைக் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயத்தை பற்றி தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னடா இது எதுக்கு நம்ம ஓடிட்டுருக்கோன்னே தெரியாத ஒரு பயங்கரமான ஃபீலிங் வர்றது தான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கும். பட் டெஃபினெட்லி தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ், அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேவிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஸ்டடி லைஃப் பேலன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இது நடந்துருச்சுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், இது நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்க்கும் நிம்மதிக்கும் ஒரு க்ரைட்டீரியா, இஃப் கண்டிஷன் வைக்காமல் இது நடக்க போகுது, பட் நடக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருக்க போகிறேன் அப்படின்றத வச்சுட்டாலே வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க யாருமே. ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதுல பெஸ்ட் யார், பசங்களா இல்லை பொண்ணுங்களா? ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து 2 பேர்னாலே முடியும், பட் மென்னுக்கு வந்து தே ஹேவ் தி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ அது வந்து இன்னுமே ஸ்போர்ட்ஸு சோஷியல் லைஃப்லாம் இருக்கிறதுனால அது இன்னுமே நல்ல விஷயம். லைக் ஏன்னா நிறைய பேர் வந்து 30s 40sலேயுமே இன்னும் கிரிக்கெட் ஆடுறாங்க பசங்க கூட போய். ஸோ அந்த மென்னுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம். விமெனும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு சோஷியல் சர்க்கிள், பிகாஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விமனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட அப்பா அம்மா இல்லை ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, தான் அவங்களுக்கு ஒரு சோஷியல் சர்க்கிளே இருக்க மாட்டேங்குது. ஸோ இஃப் விமன் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் சோஷியல் சர்க்கிள் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம், தட் வுட் பி குட். ஓவர் திங்கிங்னால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? சரி, ஓவர் திங்கிங்க்கும் பிளானிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ லைஃப்பில் நான் வந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃப்யூச்சர் பற்றி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். பட் எப்போ ஓவர் திங்கிங் ஆகுதுன்னா, வென் யூ திங்க் ஆஃப் மல்டிபிள் சினாரியோஸ் அண்ட் நெவர் அபவுட் அன் ஆன்சர். இது நடந்துருச்சுன்னா அது நடந்துருச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னான்னு சொல்லிட்டு யூ ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் சினாரியோஸ், பட் யூ நாட் கிவிங் அன் ஆன்சர் டு இட். தட் ஒன்லி ஈவன் டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஆங்ஸைட்டி. இப்படி நடந்துச்சுன்னா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது பிளான்,
இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்லேயே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வெறும் ஓவர் திங்கிங் ஆங்ஸைட்டி தான். ஸோ ஓவர் திங்கிங் எப்போ வரும்னா மோஸ்ட் லைக்லி நம்ம தனியாக இருக்கும்போது தான் வரும். பிஸியாக இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இஃப் யூர் அலோன் ஆர் இஃப் யூ ஹேவ் டைம் அ லாட் ஆஃப் டைம் டூயிங் அ வெரி மொனோட்டனஸ் ஆக்டிவிட்டி, எதை பற்றி யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு ஆட்டோ பைலட்டில் வேலை செய்யும்போது தான் நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி ஓவர் திங்கிங்குள்ளலாம் போகுது. ஸோ த ஃபர்ஸ்ட் டிப் தட் ஐ டெல் யூ டு அவாய்ட் ஓவர் திங்கிங் இஸ் பி மைண்ட்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போதே சில பேர் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் சமைக்கும் போது சமையலில் மைண்ட்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் வராது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஓவர் திங்க் பண்ணுறீங்களா, அப்போ ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஒர்க்கை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஓவர் திங்கிங் வராது. இஃப் யூ கோ சிட் இன் அ பார்க் யூர் ஓவர் திங்கிங். ஓகே, லுக் அரவுண்ட், ஃபீல் திங்ஸ் அண்ட் ஸ்மெல் திங்ஸ், லுக் அட் பீப்புள், வாட்ச் த பேர்ட்ஸ் அண்ட் யூ வில் நாட் ஓவர் திங்க். ஸோ பி மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னால் ஒன்றுமே கிடையாது. இருக்கிற நேரத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிற மற்ற சென்சஸை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டிமுலஸையும் பர்சீவ் பண்ணுறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒருத்தங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? ரெண்டு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனால் தப்பும் இல்லை, எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு கிடையாது. பட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வராமல் நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன், நான் இங்கே இருக்கேன்ப்பா, எனக்கு எல்லாமே கிடைக்குது, ஐ எம் ஹாப்பி வித் திஸ் லைஃப் ஸ்டைல், எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இருக்க வேண்டாம், இது போதும்னு நினைக்கிறீங்களா, பிரச்சனை கிடையாது, தட்ஸ் ஃபைன். இல்லை ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஐ டோன்ட் வாண்ட் பி இன் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நினச்சிங்கன்னா தென் யூ ஹேவ் டு புட் சம் எஃபர்ட்ஸ் ஃபார் இட். பட் இஃப் யூர் நாட் கோயிங் டு புட் த எஃபர்ட்ஸ் பட் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் த அவுட்கம், அங்கே மட்டும் தான் பிரச்சனை நடக்குது. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது என்னன்னா புது சேலஞ்சஸை தேடுறது, புது என்விரான்மெண்ட்ஸ், புது சுச்சுவேஷன்ஸில் உங்களை போட்டுக்கிறது தான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுன்றது. அதையே நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் தே டோன்ட் வாண்ட் த சேஞ்ச் டு ஹேப்பன். அவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசையாக இருக்கே தவிர்த்து இருக்கணுன்ற வெறி கிடையாது. அதனால் இருக்கலாம். இல்லை இன்னொன்று, எல்லாரும் பண்ணுறாங்க அதனால் நானும் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்காக உள்ளேருந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மோஸ்ட் லைக்லி அதை பண்ணுவாங்க. இன்னும் நான் சொல்லலை, உங்களுக்கு பண்ண வேண்டாம்னா பண்ண வேண்டான்றது உங்களுக்கு இஃப் தட் இஸ் யுவர் ஸ்டாண்ட், பி ஓகே வித் தட். நீங்கள் வந்து இதுவும் பண்ணாமல் அதுவும் பண்ணாமல் ஒரு டிசனன்ஸ்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆக்சுவலி ஹாப்பினஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னு சொல்வீங்க? சரி, ஹாப்பினஸ்க்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. பட் நான் பர்சனலாக ஹாப்பினஸ் எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் அ ஸ்டேட். லைக் இட் இஸ் அ எமோஷன், இட் இஸ் அ ஸ்டேட். அது வந்து வரும் போகும். ஹாப்பினஸ்ன்றது வந்து நிரந்தரமான ஒரு பிளாட்டோ கிடையவே கிடையாது. யூ வில் பிகம் ஹாப்பி ஃபார் சம் டைம் அண்ட் தென் இட் கோஸ் அவே அண்ட் தென் திரும்பவும் ஹாப்பியான. தி திங் இஸ் தட் ஹாப்பினஸ்க்கு ஒரு க்ரைட்டீரியா வைக்காதீங்க. இதெல்லாம் நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு வைக்கும்போது த நம்பர் ஆஃப் ஹாப்பி இன்ஸ்டன்சஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் என்டையர் லைஃப் டைம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டன்ட் நான் வந்து எனக்கு எப்போ சந்தோஷமாக இருக்கணுமோ நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கான எந்த ஒரு வரைமுறையும் வச்சிடலாம் அப்படின்னும் போது யூ ஹேவ் மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹாப்பி, அவ்வளோதான். பட் ஹாப்பினஸ் ஃபார் மீ இஸ் நாட் அ லைக் இந்த ஸ்டேட்லேயே ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. மேபி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், தட் இஸ் அ பிளாட்டோ. பட் ஹாப்பினஸ் இஸ் லைக் அ அப் அண்ட் சேட்னஸ் இஸ் லைக் அ டவுன். பட் கிராஃபே வந்து மேலே கீழே தான் இருக்கும். தட் இஸ் வெரி நார்மல். உங்களுக்கு எந்த எமோஷனும் இல்லாமல் எனக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்கணும், எனக்கு வந்து இப்படி மட்டும் இருக்கணும்னா நீங்கள் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாயே பண்ண முடியாது. ஸோ எம்ப்ரேஸ் ஆல் எமோஷன்ஸ். இன்றைக்கி அழுவுறீங்களா அழுவுங்க, நாளைக்கு சிரிக்கணுமா சிரிங்க, கோவம் வருதா கோவப்படுங்க. பட் த திங் இஸ் தட் கோவப்படுறதுனா அக்ரெசிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கோவப்பட்டுக்கலாம். பட் டோன்ட் ஜஸ்ட் எண்ட் அப் பாசிங் ஆன் தட் எமோஷன் டு அதர்ஸ். தட் இஸ் த மெயின் திங்.